Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.55 வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொடுத்திருக்கிற சீரிஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணி அதோட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 1 + 3 + 5 up to 40 டர்ம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. up to 40 டர்ம்ஸ்ங்கறப்ப எனக்கு என்னோட வேல்யூ வந்து 40. அப்படினா எனக்கு கொடுத்திருக்கிற சீரிஸ் வந்து எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு ஆட் நம்பர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது 1 3 5ன்னுட்டு எனக்கு ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சம் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னோட வேல்யூ 40ங்கிறப்ப 40 ஆட் நம்பர்ஸ் வந்து சம் பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க சீரீஸ் வந்து 135 up to 40 டேர்ம்ஸுங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n². அப்படின்னா 40யை ஸ்கொயர் பண்ணணும். 40யை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 1600 வந்து கிடச்சிருக்கு. இதான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் 2 + 4 + 6 up to 80 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபுல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஆட் நம்பர்ஸுக்கு வந்து எனக்கு ஃபார்முலா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈவன் நம்பர்ஸுக்கு ஃபார்முலா வந்து எனக்கு புக்கில் கொடுக்கல. அதனால ஒரு 2வை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். 2வை காமனாக எடுத்துட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 1 கிடைக்கும். 2 2s are 4, ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி இன்னொரு 2 வந்து கிடைக்கும். 2 3s are 6, ஒரு 2வை காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு 3 கிடைக்கும். அடுத்து 2 டேபிளில் 80 எப்போ வரும் பார்த்தோம்னா 40 டைம்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது பார்த்தோம்னா எனக்கு ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ்னுட்டு சொல்லலாம். அதாவது 1ல் ஸ்டார்ட் ஆகி 40 வரைக்கும் எண்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இது நேச்சுரல் நம்பர் சீரீஸ். அப்படின்னா நேச்சுரல் நம்பர் சீரீஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன் 2 × n × n + 1 / 2. இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 40, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா 2 × 40 × 40 + 1 / 2. அப்படின்னா 2 2 எனக்கு கேன்சல். அப்படின்னா 40 × 41. அப்படின்னா 40யும் 41யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா 1640ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனில் பார்த்தோம்னா 1 + 3 + 5 up to 55ன்னுட்டு எனக்கு லாஸ்ட் டேர்மோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை டேர்ம்ஸ்ன்னுட்டு எனக்கு கொடுக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோ ஆட் இன்டிஜராக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எத்தனை டேர்ம்னு எனக்கு கொடுத்துருந்தாங்க. எத்தனை டேர்ம்னு கொஸ்டினில் கொடுத்தா 40 டேர்ம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே எனக்கு வெறும் 55ன்னுட்டு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸாக அது கொடுக்கல. அதனால நான் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸாக கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். டிஎம்மில் லாஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா இங்கே லாஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 55. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து 1. அடுத்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா T2 - T1. அப்படின்னா T2 வந்து பார்த்தோம்னா 3 - T1 வந்து பார்த்தோம்னா 1. அப்படின்னா 2. அப்படின்னா எல்லோட வேல்யூ வந்து 55, ஏவோட வேல்யூ 1, அடுத்து டியோட வேல்யூ 2. இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்னோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n = L - A / D + 1. அப்படின்னா எல்லோட வேல்யூ 55 மைனஸ் ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ பார்த்தோம்னா 2 + 1. அப்படின்னா 55ஐ 1 மைனஸ் பண்ணோம்னா 54 / 2 + 1. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, அடுத்து 2 7s are 14. அப்படின்னா 27 1 ஆட் பண்ணோம்னா எனக்கு அதோட வேல்யூ 28 கிடச்சிருக்கு. அப்படின்னா என்னோட வேல்யூ 28 கிடச்சிருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க சீரீஸ் பார்த்தோம்னா 1 + 3 + 5 up to 55. அதில் என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட் சீரீஸுங்கிறப்ப அதோட ஃபார்முலா n². அப்படின்னா 28ஐ ஸ்கொயர் பண்ணணும். 28 ஸ்கொயர் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்குன்னு பார்த்தோம்னா 784 வந்து கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க. தேங்க்யூ.